பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன வெண்பா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? ஆமாக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். அது சரி, வேலையை முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. விவசாய வேலையெல்லாம் எப்படி போகுது? அதுவாக்கா ரொம்ப நல்லா போகுது. இப்பதான் நிலத்தை உழுது போட்டிருக்கேன். என்ன பயிர் போட போறதா இருக்க? நெல்லு தான், வேற என்ன போடுறது? சரி சரி, ஒரே பயிரா போடாம பயிர் மாத்தி மாத்தி போடணும்னு சொல்றாங்களே, அதுக்கு தான் கேட்டேன். அது சரி, அந்த மூலையில ஒரு நிலம் இருக்குல்ல, அதுல மட்டும் ஏன் விவசாயம் பண்ணாம தரிசாவே போட்டு வச்சிருக்க? என்ன காரணம் போல? அதுவாக்கா, அங்க தண்ணியை சேமிக்கிறதுக்கு ஒரு குட்டை அமைக்கலான்னு விட்டு வச்சிருக்கேன். நல்ல விஷயம்தான் அது. ஆனா வெறும் தண்ணியை மட்டும் சேமிச்சிட்டு அத்தோட விட்டுடாத. அதை அப்படியே மீன் குட்டையா மாத்திடு. மீன் குட்டையா? அதெல்லாம் நம்ம நிலத்துக்கு சரிப்பட்டு வருமாக்கா? முயற்சி பண்ணாமலே சரிப்பட்டு வருமா வராதான்னு எப்படி சொல்லுவ வெண்பா? அதுல இருக்க நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெற்றிகரமா மீன் பண்ணையை நடத்தலாமே. அப்படியா சொல்றீங்க? என்ன இருந்தாலும் ஆழம் தெரியாம காலை விட வேண்டாமேன்னு நினைக்கிறேன். வெண்பா, நீ ஆழத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாம், காலையும் விட வேண்டாம். முதல்ல கெண்ட மீன் வளர்ப்பு பத்தி விவரங்களை சரியானபடி தெரிஞ்சுக்க. சரி, தெரிஞ்சுக்கலாம்க்கா. ஆனா அதை எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? உனக்கு விவரங்களை தெரிஞ்சுக்கணும், அம்புட்டு தானே? அம்புட்டுதான். நான் மீன் வளர்ப்பு பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கூட்டத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீயும் வரியா? கூட்டிக்கிட்டு போறேன். அக்கா, கூட்டத்துக்கு போறீங்கன்னு சொல்லிட்டீங்க, நிச்சயமா வரேன், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அங்க யார் பேச போறாங்க, என்ன விவரம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கெண்ட மீன் வளர்ப்பு பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் கலியப்பேட்டை கே மனோகரன் அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க. போய் எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம். இப்போ விவசாயிகள் பெரும்பாலும் எப்போவும் அந்த பயிர் சாகுபடி தான் செய்வாங்க. நெல், கரும்பு, வாழை, அந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து சாகுபடி செய்வாங்க. இப்போ இந்த மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தோணிச்சு? இதை தனியாக அந்த இணைச்சி இதை வந்து பெரிய அளவில் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த வகையில் ஆரம்பிச்சிங்க? அதுதான் சார், அந்த நெல் பயிர் சாகுபடி செய்திருந்தேன். நெல்லில் அந்த அளவுக்கு செலவினங்கள் அதிகமாக ஆகிறதுனால என்னுடைய மனைவி விஜயகுமாரி சொன்னாங்க, இந்த மாதிரி மீன் வளர்த்தா என்ன, அதில் லாபம் கிடைக்காதான்னு கேட்டாங்க. சரி, மீன் வளர்க்குறது நமக்கு முன்ன பின்ன தெரியாது, அதிகாரி இருக்கார் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர், போய் கேட்குறேன் நான் சொன்னேன். அதுக்கு பிறகு ஒரு தடவை நம்ம கலியப்பேட்டை கிராமத்துக்கு வந்தாங்க. அவர்களிட நேராக விசாரித்தேன், இந்த மாதிரி மீன் பண்ண அமைக்க போகிறேன் சார்னு. மீன் பண்ண எடுத்துட்டிங்களா, இன்னும் எடுக்கலையான்னு கேட்டார். சார் எடுத்து ரெடியாக இருக்குது சார், எங்கள் மனைவி ஆசைப்பட்டாங்க, நான் மீன் தொட்டி எடுத்துட்டேன். சரி சரி, அதுக்கு மீன் குஞ்சுக்கு உண்டான ஏற்பாடை செய்து தரோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே பிரகாரம் மீன் குஞ்சுகளும் கொடுத்தாங்க சார். கொடுத்த பிறகு மீன் குஞ்சு ஒரு 6 மாதத்தில் 2-2.5 கிலோ வந்துடுச்சு சார். அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்க என்ன செய்தாங்க, தவிடு புண்ணாக்கு போடணும்னு சொன்னாங்க. இந்த மூட்டை தீனிங்களை வாங்கி வச்சு எனக்கு கட்டுப்படி ஆகலை. அதனால் இந்த அழுகிய காய்கறிகள் அரிசி கூட வேக வச்சு அதை பண்ணின்னு வந்தேன் சார். ஓரளவுக்கு மீன் வளத்தில் எல்லாம் லாபம் கிடச்சிது சார் எனக்கு. இப்போ மீனுக்கு அந்த உணவுங்கிறது முதன்மையாக என்ன தேவைப்படுங்க? முதன்மையாக கடலை புண்ணாக்கோ தவிடுங்க சார். அது ஒரு 2 மாதம் வைக்கணும் சார். அது 6 மாதமும் வைக்கலாம், இருந்தாலும் செலவு அதிகமாகுது. இந்த காய்கறின்றது வேஸ்ட்டான காய்கறி தான் நமக்கு கொடுக்குறாங்க, அந்த விற்காத நின்று போன காய்கறிகளை கொடுக்குறாங்க. அது என்ன கடையிலேருந்து வாங்கி? ஆமாம் சார், கடையிலேருந்து அது மீந்து போன காய்கறிகளை கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நான் கொஞ்சம் வேக வச்சு போடுறேன் சார். சரிங்க, இந்த மீன் பண்ணை அப்படிங்கிறது அந்த மீன் குட்டை இல்லைங்களா? மீன் குட்டை, மீன் பண்ணை அப்படிங்கிறது எவ்வளோ அளவில், எந்த அளவில் பண்ணுறீங்க? எவ்வளோ பரப்பளவு? பரப்பளவு 50 சென்ட் சார். அது சரிங்க. அது கிட்டத்தட்ட ஒரு குளம் மாதிரி இருக்கும். குளம். சரி, அது எப்படி அந்த மீன் பண்ணைங்கிறது எப்படி ஆரம்பிச்சிங்க? மீன் பண்ணைங்கிறது அதான் சார், ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன். இந்த தண்ணி வெளியே வேஸ்ட்டாகவும் போகக்கூடாது சொல்லிட்டு மேட்டு பாத்தியாக பார்த்து அமைச்சேன் சார், மேடா. அந்த தண்ணி எடுத்து விட்டால் கீழே நமக்கு விவசாயத்துக்கு செட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி செய்திருக்கேன் சார். அது கழிவு தண்ணீரை எடுத்து விடுறதுக்கும் வசதியாக இருக்குது. அந்த கழிவு தண்ணீர் நெல் பயிருக்கு போனால்
மகசூலும் அதிகமாக கிடைக்குது. இப்போ எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது சார். விவசாயம் பண்ணுறதுக்கு திருப்தியாக இருக்குது. மீன் பண்ணையை வச்சு விவசாயம் எனக்கு ஓரளவுக்கு தெம்பாக இருக்குது சார் செய்கிறதுக்கு. அதனால் இந்த மீன் பண்ணை அமைக்கும் போது கொஞ்சம் மேட்டுப்பாங்கான இடத்துல அமைக்கணும். ஆமாம் சார். மேட்டுப்பாங்கான இடத்துல அமைச்சிட்டோம்னா அதனுடைய தண்ணீர் கீழே வர்றதுக்கு வசதியாக இருக்கும். கீழே நமக்கு நெல் பயிரோ இல்லை வாழையோ மல்லியோ அது நம்ம சாகுபடி பயிரை பொறுத்து இருக்குது சார். தண்ணி அப்பப்போ சுத்தம் பண்ணுங்களா? ஒரு மாதத்தில் ஒரு முறை சுத்தம் பண்ணும் சார். மீன் பண்ணை அப்படிங்கிறது அந்த 50 சென்ட் பரப்பளவில் சொன்னீங்க. ஆமாம் சார். அது அமைக்கும்போது அந்த எவ்வளோ ஆழம், அந்த கரை, அதெல்லாம் எப்படி எதை வச்சு அமைச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் ஒரு தோராயமாக ஒரு 6 அடி ஆழம் வச்சேன் சார். சுற்றி வர மாதிரி பரப்பளவு ஒரு 6 அடி அகலம். அந்த நம்ம 2 வீலர் போகிற மாதிரி அது மாதிரி அமைச்சேன். கரை அது பக்கத்தில் தென்னங்கன்றுங்களை வச்சுட்டேன். சுற்றி வாழைக்கண்ணுங்களை வச்சுட்டேன். அதோடைய சேஃப்டி ஆகிடுச்சு சார் கரை. அப்படிங்களா? ஆமாம், கரை கரையாது, தண்ணியும் நிற்குது, அந்த வேர் வந்து பிடிச்சிக்கும். ஆமாம் சார், அந்த வேர் வந்து கரையை பிடிச்சிக்குது. எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை சார் கரைக்கு. உள்ளே வந்து மண்ணு தானே, சிமெண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது? சிமெண்ட்டெல்லாம் எதுவும் போடல சார். ஒன்லி களிமண். அது கரை சுத்தமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சார். அது தண்ணி எப்படி தேங்கணும் இல்லைங்களா? ஆமாம் சார். தேங்கிறதுக்கு எப்படி களிமண்ணுங்கிறதுனால தேங்குதா? களிமண்ணுங்கிறதுனால நான் என்ன செய்தேன், ஃபஸ்ட்டு கொட்டையை எடுத்துட்டு இந்த விவசாயம் செய்கிற பவர் டில்லர் இருக்குல்ல, அதை வச்சு உள்ளே உழுதுட்டேன். சேடை உழுகிற மாதிரி உழுதுட்டு சரிங்க. அதுக்கு பிறகு தண்ணி விட்டேன் சார். தண்ணி நின்று போச்சு. அதுக்கு பிறகு சுண்ணாம்புலாம் போட்டு அந்த கிருமி நாசினிலாம் சுத்தம் பண்ணேன் சார். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மீன் குஞ்சு விட்டேன் சார். ஒரு 15 நாள் கழிச்சு. தண்ணிங்கிறது உங்களுடைய கிணத்துல இருந்து தண்ணி? ஆமாம் சார், போர் தண்ணி சார். போர் தண்ணி. அந்த தண்ணியெலாம் என்ன மாதிரி இருக்கணும்? அந்த மீனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமா? அந்த தண்ணியே செட் ஆகிருதுங்களா எப்படி? அந்த ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால ஆற்று தண்ணி நல்லா இருக்குது சார். எதுவும் வேறு எதுவும் சவுறு அப்படிலாம் இல்லை, தண்ணி நல்லா இருக்குது. இதுவரை மீனுக்கு கெடுதல் எதுவும் வரல. சரிங்க. என்ன மீன் வளர்க்குறீங்க? ஆரம்பத்தில் என்ன மீன் வளர்த்தீங்க? இப்போ ஆரம்பத்தில் கேட்ஃபிஷ்ன்ற மீன் வளர்த்தேன் சார். அந்த பூனை மீன் சொல்கிறாங்கல்ல, அது கவர்மெண்ட்டில் தடை பண்ணிட்டாங்க, அதோட நிப்பாட்டிட்டோம். சரிங்க. அதுக்கு பிறகு கெண்டை மீன் வளர்த்தேன். கெண்டை மீன் ஓரளவுக்கு பலம் கொடுக்குது. இப்போதைக்கு கெண்டை மீன் தான் வளர்த்துருக்கேன் சார். கெண்டை மீன்கிறது எவ்வளோ அளவு, அந்த சைஸு, அந்த எடையெல்லாம் எந்த அளவுக்கு வருங்க? அது எடைன்றது ஒரு 2 கிலோ வந்து 2.5 கிலோ வரைக்கும் வருது சார். ஒரு மீன்? ஒரு மீன். சரிங்க. அது அந்த குஞ்சு வாங்கி விடுறது அப்படிங்கும்போது தனியாக வாங்கி விடணுமா வெளியிலேருந்து? ஆமாம் சார், தனியாக தான் வாங்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும். இந்த கேவிக்கு இந்த நிறுவனத்தில் வந்து அதிகாரி ஐயாவை பார்த்த பிறகு அவங்க மீன் குஞ்சு ஒரு 1500 பீஸ் கொடுப்பாங்க. அதை விட்டு கம்மியாகவே வளர்க்குறேன் சார். அது மீன் வாங்கி நம்ம அதை விட்றதுக்கு செலவினம் அதிகம் ஆகுது. அதனால் சரி, இவங்க உதவி பண்ணும்போது இதுவே நமக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்லி இவங்களே மீன் குஞ்சு கொடுத்துட்றாங்க. அது வளர்ப்பு முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் வளர்த்து அதுக்கு பிறகு வியாபாரம் செய்துக்கிறோம் சார். இப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அந்த மீன் குஞ்சு விட வேண்டியிருக்குங்க குளத்தில்? 6 மாதத்துக்கு ஒரு தடவை சார். 6 மாதத்துக்கு ஒரு தடவை. எவ்வளோ? 1500? 1500 அந்த எண்ணிக்கையில் வந்து மீன் குஞ்சு விடுவீங்க. அது அந்த பரப்பளவுக்கு சரியாக இருக்குமா? 50 சென்ட் அந்த பரப்பளவுக்கு சரியாக இருக்கும் சார். அது எப்படின்னா ஒரு 1700 விட்டாக்கா 1500 அப்படி வருதுன்னு கணக்குன்னா அந்த பாம்பு வரும், அந்த மீன் கொத்தி வரும். ஒரு சில இதெல்லாம் வந்து அது கொத்தி சாப்பிட்டு போயிடும் ஆள் இல்லாத சமயத்தில். அதெல்லாம் போன மிச்சம் எப்படி கரைக்கு வரும்போது இல்லை சார், மேஞ்சர்கிட்ட இருக்கும்போதே அந்த மீன் கொத்தி தூக்கி போயிடும். அது மீன் கொத்தி இல்லை பாம்புலாம்? பாம்பு, சாரப்பாம்பு. அது உள்ள தண்ணி உள்ள மூழ்கிச்சுன்னா 1 மணி நேரம் இருக்குது சார். அதை தேடி பிடிக்குது. அது பராமரிப்பு இருக்கணும் சார். பராமரிப்பு இருந்தால் தான் அந்த மீன் குஞ்சுகளை காப்பாற்ற முடியும். அதுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அதுக்கு அந்த 20 கட்டு 30 கட்டுன்ற வலை இருக்குது சார். அந்த வலையை சுற்றி போட்டுருவோம் சார். அதனால் அதெல்லாம் உள்ள அதெல்லாம் நுழையாது. அப்படியே நுழைஞ்சாலும் அந்த வலையில் மாட்டிக்கும், அடித்து எடுத்து போட்டுருவோம். அந்த மீன் கொத்திலாம் வர்றது? மீன் கொத்தியை கட்டுப்படுத்த முடியாது சார். அது அந்த அளவுக்கு பரப்பளவாக மேலே மூடி போடணும். அது செலவினங்கள் அதிகமாகும் சார். அதனால் சரி, நம்ம அங்கே இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக அது விரட்டுறது. கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடுச்சுன்னா அது தொடாது மீன் கொத்தி. சின்ன குஞ்சு மீனாக இருக்கும்போது தூக்கி போயிடும். அதனால் அந்த மீன் குஞ்சு வெட்ட பிறகு கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப கவனமாக பார்க்கலாம். ஆமாம் சார், 1 மாதம் பார்த்துனா போதும் சார். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுலாம் மீன் குஞ்சு எப்படி இருக்கும்? அதுக்கு என்னென்ன எல்லாம் தீவனம் போடுறீங்க? வளர்ச்சின்னும் போது ஒரு 2 மாதம் கழித்து வலை போட்டு பிடிச்சி பார்ப்போம் சார். பிடிச்சி பார்த்தோன்னே எந்த சைஸில் இருக்குதுன்னு பார்த்த பிறகு சைஸு கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 100 கிராம் அப்படி 120 கிராம் வந்ததுன்னா அந்த ஆசையிலேயே தெம்பிலேயே இன்னும் நம்ம ஃபுட்டு கொடுக்கணும், அதுக்கு தீனி கொடுக்கணுன்ற ஆர்வம் வரும் சார். அது தெரியாமல் இருந்ததுன்னா ஏதோ போனோன்னு இப்படி இருந்தோம்னா அது சீக்கிரம் வளராது. சரிங்க. அதை பிடிச்சி பார்த்து அதுக்கு பிறகு நல்லா மீன் வளர்ந்துருக்குதுன்னா இன்னும் நமக்கு தெம்பா
இன்னும் செலவு பண்ணுவோம், நமக்கு பின்னாடி வருவாய் கொடுக்குன்ற எண்ணத்தில் நம்ம செய்யலாம் சார். அதுக்கு அந்த தீவனம் கொடுக்கறதுங்கிறது போதுமான அளவுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? ஆமாம் சார். அது எப்படி அதிகமாகவும் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டாக போகும். அது எப்படின்னா 2-3 பாண்டு வச்சுருக்கேன் சார். அதில் ஒரு கிலோ ஒரு மீடியமாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அரை கிலோன்ற 3-1.5 கிலோ வச்சுருவோம் சார். சரிங்க. அதை சாப்பிட்டதுன்னா அதே அளவுக்கு வைப்போம். அதை விட அதிகமாக சாப்பிடுதுன்னா இன்னும் கொஞ்சம் மீண்டும் அதிகமாக இன்னும் ஒரு கிலோ அதிகமாக மிக்ஸ் பண்ணி 3 இடத்துலையும் வச்சுருவோம் சார். அது தெரியும் சார். அது அதிகமாக வச்சுட்டாக்கா மீதியாக இருக்குதுன்னா அந்த அளவுக்கு வைக்க தேவையில்லை, கம்மியாக வைக்கணுன்ற அளவு தெரிஞ்சுக்கலாம் சார். அந்த மீதியாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? அது அந்த பாண்டிலே இருக்கும் சார். சாப்பிடாம மீதியாக இருக்கும், அப்படியே படிஞ்சிருக்கும். ஆமாம் சார், நிலத்தில் படிஞ்சிருக்கும். அதெல்லாம் அந்த தண்ணியில் பார்த்தாவே தெரிஞ்சிருங்களா? தண்ணியிலே பார்த்தா தெரியும். அது இல்லை, அதுக்கு கயிறு கட்டி உள்ள உரம் இல்லை சார். அதை இழுத்து பார்த்தோன்னா அந்த பாண்டில் தெரியும் சார் இருக்கா இல்லையா. அதனால் இப்போது 2 மாதத்தில் அந்த மாதிரி பார்ப்பீங்க. ஆமாம். அதுக்கு பிறகு இப்போ விற்பனைக்கு அப்படிங்கும்போது எப்போ எத்தனை மாதத்தில் எடுத்து விற்கலாங்க? ஒரு 6 மாதத்தில் எடுத்து வைக்கலாம் சார். அப்போ எந்த அளவுக்கு அந்த வெயிட்டு வரும்? வெயிட்டு 1-1.5 கிலோ வரும் சார். அது எப்படின்னு சொல்லும்போது ஒரு சில மீன் குஞ்சுங்களை பொறுத்து இருக்குது சார். ஒரு சில மீன் குஞ்சுங்க 2.5 கிலோவும் வருது வளர்ச்சியில், 2 வருது, 1 வருது. அது எது சரிவர சாப்பாடு ஒன்று கிடக்க ஒன்று சாப்பிட்றோமோ என்ன அது தெரில சார். அது மாதிரி கலப்படமாக தான் இருக்குது. ஒரே சைஸாக 2.5 கிலோன்னா இல்லை சார். அதனால் ஒரு 6 மாதம் ஆகும்போது எல்லா மீனையும் பிடிச்சிருவீங்க? பிடிச்சிடுவோம் சார். பிடிச்சி விற்பனைக்கு அது எப்படி லாபம்லாம் எப்படிங்க? மீனை பொறுத்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம விற்கிறோன்னா நம்மளே விற்றோம்னா தான் சார். சொந்தமாக நம்ம பிடிச்சி நம்மளே விற்றோம்னா வியாபாரம் பண்ணோம்னா லாபம் சார். ஒரு கிலோ 200 விற்கலாம். இவங்க வியாபாரி வரும்போது 100 110 கேட்குறாங்க. அது இந்த 6 மாதம் வளர்த்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா லாபம் இல்லை சார். நம்மளுடைய குடும்பம் உழைக்கணுன்னாக்கா நம்மளே வளர்த்து நம்மளே விற்கணும் சார், வியாபாரம் பண்ணணும் சார். இப்போ இதில் இப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மீனை பிடிச்சி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ நாளைக்கு ஒரே நாளில் பிடிச்சி எல்லாம் விற்றுருவீங்களா? ஒரே நாளில் பிடிச்சி விற்க முடியாது சார். எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ஆகும். ஒரு வாரத்தில் 2 நாளைக்கு விற்கலாம். அப்படிங்களா? நம்ம விற்கணும்னா டெய்லி விற்கணுன்னாக்கா ஏதாவது பொட்டி கட்டி விற்கலாம். இருந்தாலும் வாரத்தில் 2 நாளைக்கு ஞாயிறு புதன் இப்படி விற்றோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 50 கிலோ விற்கலாம். இப்போ 5 மாதம் ஆகும்போது அதை விற்க ஆரம்பிச்சிடலாம். பெரிய மீன்கள்லாம் அப்படியே பிடிச்சி விற்கலாம் சார். அது எப்படி விற்பனைக்கு வரும்போது எப்படி விற்கிறீங்க? நீங்களாக விற்கிறதுங்கிறது நான் போர்டு போட்டுருவேன் சார். மீன் விற்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போர்டு போட்டுருவேன். போர்டு போட்ட உடனே அந்த ஃபோன் நம்பரை பார்த்து ஃபோன் அடித்து கேட்பாங்க. சரி வாங்க நேராக உயிரோடு பிடிச்சி கொடுக்கணும், உயிரோடும் பிடிச்சி கொடுப்பேன். அங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம அந்த மீனை எடுத்து போயிட்டு விற்கணுன்ற அவசியம் இல்லை சார். அந்த குளத்துலேருந்து பிடிச்சி கொடுப்பீங்க? ஆமாம் சார், வலை போட்டு உயிரோட பிடிச்சி கொடுப்போம் அந்த நேரத்தில். ஆமாம் சார். அந்த உயிரோட பிடிச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கே ஆசையாக இருக்குது, உயிரோட மீன் கிடைக்குதே, இது நல்ல மீன் தானே இதுன்னு சொல்லி வாங்கி போயிடுறாங்க. அதனால் விற்பனையில் எதுவும் பிரச்சனை கிடையாது? இல்லை சார். இப்போ அந்த 6 மாதம் அப்படிங்கும்போது இந்த 1500 மீன் குஞ்சுகள் விட்டு வளர்த்து உங்களுக்கு வரும்போது எவ்வளோ செலவாகும், எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? ஒரு 300-400 கிலோ கிடைக்கும் சார் மொத்தத்தில். மீன் 300-400 கிலோ வரைக்கும் கிடைக்கும். இது வருவாயின்னா அந்த வருவாயை கணக்கு பண்ணோம்னாக்கா இந்த கோசு தழை, காலிஃப்ளவர் தழை இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து சிறுக கட் பண்ணி அதையும் போடுவேன். அது போடுறதுனால தான் நமக்கு லாபம் கிடைக்கும். இந்த புண்ணாக்கு தவிடு அந்த 6 மாதமும் வச்சோம்னா அதுக்கும் ஈக்குவல் பண்ணோம்னா அதுக்கே சரியாக போயிடும் சார் செலவினங்கள். நமக்கு லாபம்னு கிடைக்காது. இது மாதிரி கம்மியான ரேட்டில் இந்த காய்கறி தழைங்க இதெல்லாம் எடுத்து போட்டு அதை வளர்த்தோம்னா நமக்கு பெட்ரோலோட சரியாக போகுது. ஒரு நாளைக்கு போகிறோன்னா ஒரு 100 ரூபா பெட்ரோல் போட்டுன்னு அந்த தழைங்களை ஏற்றின்னு வரோன்னா அது செலவு மிச்சம், நமக்கு லாபம் கிடைக்கும் சார். தவிடு புண்ணாக்கு 6 மாதமும் வச்சோம்னா அந்த அளவுக்கு லாபம் கிடைக்காது சார். அதனால் அந்த உணவுக்கு தான் செலவு. ஆமாம் சார், அதுக்கு செலவு அதிகமாக தான் சார். அதுக்கு குறைஞ்ச அளவில் நம்ம செலவு பார்த்து அந்த கழிவுகள் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இல்லைங்களா, அந்த உணவு கொடுக்கறது எதை நம்ம கொடுக்குறோங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கும். ஆமாம் சார். இந்த உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு, நூக்கல் இது எல்லாமே அந்த வேஸ்டான காய்கறியில் எடுத்துன்னு வந்து போட்டோம்னா அவங்க சும்மா தான் கொடுப்பாங்க. கடையை விட்டு போனால் போதும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அது என்ன, அது குப்பையில் தான் கொட்டுவாங்க. இதை நான் மூட்டையாக கட்டி எடுத்துன்னு வந்து வேக வச்சு அதுக்கு பிறகு மீன் போடும், அதையும் சாப்பிடுது சார். அதனால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைக்கும் சார். இந்த மீனுக்கு ஏதாவது நோய்கள்லாம் ஏதாவது வருங்களா? மீனுக்கு நோய்கள் வரும் சார். இதுக்கு முன்னாடி வளர்த்தனே அது எப்படின்னா அந்த கேட்ஃபிஷ் வளர்க்கும்போது இந்த வேஸ்டேஜெலாம் எடுத்து கொட்டும்போது அதுக்கு நோய் தாக்கிறதுக்கு அறிகுறி வந்தது. அதை அப்புறப்படுத்திட்டேன். அந்த மீன் வளர்க்குறது கிடையாது. இந்த கெண்டை மீன் வளர்க்குறது நோய் என்ற அறிகுறியே கிடையாது. அதனால் இது பரவாயில்ல சார். இப்போ ஒரே மீன் வளர்க்காம 2-3 விதமான மீன்கள்லாம் கூட வளர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, இப்படி அதெல்லாம் முயற்சி பண்ணிங்களா? இப்போ ஒவ்வொரு லேயர்லேயும் இப்போ ஆமாம், இப்போ 2 அடி ஆழத்தில் ஒரு மீன் இருக்கும்,
அதுக்கப்புறம் ஒரு 4 அடி ஆழத்தில் இன்னொரு மீன் இருக்கும். ஆமாம். அந்த மாதிரிலாம் லேயராக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டு கேட்குறோம் சார். இங்கே நம்ம நிறுவனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மீன் குஞ்சு தான் கொடுப்பாங்க, அந்த ஒரே ரகம் தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 3 ரகம் கொடுத்தாக்கா மேலே கீழே அடியில் இப்படி 3 முறையாக அது வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளரும், நமக்கும் லாபம் கிடைக்கும். ஒரு மீனில் இல்லைன்னா ஒரு மீனில் லாபம் கிடைக்கும். அப்படி நாங்கள் எதிர்பார்க்குறோம். விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இதுக்கு உணவாக பயன்படுத்தலாம். சுரக்காய் இப்படி முத்தி போனாலும் இதை வேக வச்சு போடலாம். அதே மாதிரி கத்திரிக்காய் சொத்தையே ஆனாலும் அந்த சொத்தையை வேக வச்சு போடலாம். வெண்டை இது மாதிரி ஆனாலும் வெண்டைக்காயம் போடலாம். காய்கறி சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் போடலாம் சார். அதனால் உங்கள் நிலத்திலேருந்து கிடைக்கிறது அதுக்கு உணவாக போடுறோம் சார். அதே போல் இந்த மீனுடைய கழிவுகள்லாம் நல்ல நிலத்துக்கு உரமாகுது, நல்ல சத்து கிடைக்கும் பயிர்களுக்கு அப்படிங்கிறாங்களே, அது அதுவும் எப்படி கண்கூட தெரியுதுங்களா? தெரியுது சார். இந்த தண்ணியெலாம் எடுத்து விட்டு பார்த்தோம். ஆமாம் சார். 25 சென்ட் மல்லி செடி போட்டிருக்கேன் சார். 25 சென்ட்டில் இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 15 கிலோ 20 கிலோ தான் சார் மல்லி எடுப்பாங்க. அந்த 25 சென்ட்டில் 30 கிலோ மல்லி எடுத்தேன் சார் நான். இந்த தண்ணி விட்ட பிறகு அடுத்தவங்க தண்ணி விடுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதே தண்ணியை. அது அவங்களுக்கு விட்ட பிறகு நல்ல மல்லி ஈல்டு கொடுத்தது சார். அதனால் சத்து இருக்குது, நம்பிக்கை இருக்குது அதில். அந்த தண்ணி மாற்றணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, மீன் வளர்க்கும்போது அதிலே அந்த கழிவுகள்லாம் அதிகமாச்சுன்னா அதை தண்ணி மாற்ற வேண்டியிருக்கும். ஆமாம் சார். புது தண்ணியெலாம் விட வேண்டியிருக்கும். அது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை தண்ணியெல்லாம் மாற்றுவீங்க? அது 1 மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றுவோம் சார். மீன் இருக்கும்போதே 1 மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றிடுவோம். 6 மாதம் கழித்து குளத்தை சுத்தம் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் காய போடுவோம் சார். 1 மாதம் காய போட்டு அடுத்த மீன் குஞ்சு விடும்போது சுண்ணாம்புலாம் போட்டு அதை சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு தண்ணி விட்டு மீன் குஞ்சு விடுவோம் சார். அது தவிர இப்போ அடிக்கடி அந்த தண்ணி மட்டம் குறையும் இல்லை? ஆமாம் சார். 1 அடி குறையும் சார். அது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை 1 அடி குறையும்? ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குறையும். 1 அடி தான் குறையும், அதிகமாகலாம் குறையாது. இந்த வெய்ய சீசனில் ஒரு 2 அடி குறையும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த 6 அடி நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்களா? ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விடலாம் சார். எதுவும் இது வரைக்கும் ஆக்சிஜன் இல்லாமல் இல்லை, ஆக்சிஜன் கிடைக்குது. மீன்களுக்கு நல்லா தான் இருக்குது. அது நோய் இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் அதிகாரிகளும் பார்த்தாங்க. எதுவும் நோயெலாம் இல்லை, நல்லா இருக்குது. அது கொஞ்சம் ஆரோக்கியமாக சுகாதாரமாக வச்சுட்டோம்னா அந்த நோய் அது இவ்வளோ தாக்காது. எப்படி அதை சுகாதாரமாக வச்சுக்கிறீங்க? சுகாதாரம்னா அது அந்த தண்ணி சுத்தம் பண்ணுறோம் பாரு சார். அந்த 1 மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி எடுக்கிறோம் பாருங்க. அந்த தண்ணி எடுத்த உடனே அந்த கழிவுலாம் வெளியே போயிடுது. புது தண்ணி விட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக புது தண்ணியோட மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார். ஸோ அதனால் இப்போது பயிர் கூட வரக்கூடிய அந்த வருமானத்தை தவிர இந்த மீன் அந்த மாதிரிலாம் வளர்க்குறதுனால உங்களுக்கு உபரியாக வருமானம் கிடைக்கும். உபரியாக கிடைக்கும் சார். ஆமாம் சார். அதனால் உங்களுக்கு நிலம், நீர் அதெல்லாம் அங்கேயே இருக்கிறதுனால அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதே போல் வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள், அந்த பொருட்கள்லாம் இதுக்கு உணவாகவும் பயன்படுத்தலாம். ஆமாம் சார். மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் விவசாயிகள் இந்த மாதிரி மீன் வளர்க்கணும் அப்படின்ட்டு இதை முயற்சி செய்வாங்க இல்லைங்களா? உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலேருந்து இப்போ 15 வருடமாக மீன்கள் வளர்த்துட்ருக்கீங்க. அந்த உங்கள் அனுபவத்திலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி லாபகரமாக வெற்றிகரமாக இந்த மீன் வளர்ப்பு, கெண்டை மீன் வளர்ப்பு அப்படிங்கிறத எப்படி செய்யலாங்க? என்னுடைய அனுபவத்தில் ஒரு 2 பேர் கேட்டாங்க சார். இந்த பாலூர் சைடு ஒருத்தர், விச்சூர் சைடு ஒருத்தர். அவங்க 2 பேருமே மீன் பண்ண வச்சுருக்காங்க. இன்னமும் நல்லா பண்ணுறாங்க அந்த மீன் பண்ணி. நான் என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். அதான் என்ன சொல்லுவீங்க இப்போது கேட்கக்கூடிய நேயர்களுக்கு, விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பண்ணை வைக்கணும், மீன் வளர்ப்பு ஒரு லாபகரமாக செய்யணும் அப்படின்னா என்னென்னலாம் கவனித்து செய்யணும் அப்படிங்கிறத சார் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கான்னு கேட்பேன். இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நான் மீன் பண்ணை எங்கே அமைக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க நான் சொல்லுவேன். சரி எப்படி அமைக்கணும் அதை சொல்லுங்கள் வாங்க. நான் நேராக நிலத்தில் பார்த்தா தான் தெரியும். நான் இங்கேருந்து சொன்னால் உங்களுக்கு சரிப்படாது. உங்கள் நிலம் எப்படி எந்த வாட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நேராக பார்த்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு பார்த்தேன் சார். பார்த்த பிறகு மேட்டுப்புறமாக தான் பண்ண அமைக்கணும். அமைக்கும் போது அந்த தண்ணி வசதி நமக்கு நெல் பயிருக்கு கிடைக்கணும். பயிரோ வாழையோ ஏதோ வெண்டையோ மிளகாய் செடியோ போட்டிருந்தீங்கன்னா அந்த தண்ணி நமக்கு அது யூஸ் ஆகணும். அந்த யூஸில் அது நல்லா மகசூல் கொடுக்கணும். நம்ம விவசாயம் நல்லா இருக்கும், நமக்கும் வருவாய் நிறையா ஈட்டும் சொன்னேன். பரவாயில்லைங்க, நீங்கள் இங்கே வந்த பிறகு நல்லா விவரமாக சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணியிருக்காங்க சார். 2 பேர் பண்ணி நல்லா தான் இருக்காங்க. மீன் வளத்தில் எனக்கு நல்ல லாபம்னு சொல்லியிருக்காங்க சார். சரிங்க. மற்றபடி இதில் வேறு என்ன கவனிக்க வேண்டியதுங்க? வேறு எதுவும் கவனிக்க வேண்டியது இல்லை சார். பாம்பு பார்க்கணும். அந்த 2 மாதத்தில் அந்த சாரை பாம்பு, தண்ணி பாம்பு, இந்த மீன் கொத்தி இதெல்லாம் தான் சார் கொஞ்சம் உஷாராக கவனிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. அந்த 2 மாதம் கழிச்சு போயிடுச்சுன்னா மீன் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா எதுவும் தொடாது சார்.
எவ்வளோ நோய் வராமல் பார்த்துக்கணும். நோய் வராமல் பார்த்துக்கணும். அது நோயினுடைய அறிகுறி தெரியும் சார். அது அது ஏதாவது நோய் வந்ததுன்னா அந்த தண்ணி ஓரம் கரை ஓரம் கட்டும். அந்த மீன் 1 or 2 தான் ஓரம் கட்டும். அப்போவே அந்த மீனை பார்த்து பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்த்தா அந்த செவிலுங்க கொஞ்சம் செவந்தா மாதிரி இருக்கும். ஒரு மாதிரியாக நோய் தன்மை தெரியும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் சார். அதே போல் சுகாதாரமாக வச்சுக்கணும். ஆமாம் சார். குளத்தை சுகாதாரமாக வச்சுருக்கணும். எத்தனை வேளை கொடுப்பீங்க உணவு ஒரு நாளைக்கு? ஒரு 2 வேளை கொடுப்பேன் சார். காலையில் சாயங்காலம் கொடுப்பேன் சார். 2 வேளை கொடுப்பீங்க. சரிங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கவனித்து செஞ்சோம்னா லாபகரமாக நல்ல லாபகரம் சார். சரிங்க. இப்போ இந்த மீன் வளர்ப்பு இது சம்மந்தப்பட்டதெல்லாம் ஏதாவது மற்ற விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க உங்கள்கிட்ட கேட்கணுன்னா அதுக்கு தொலைபேசி எண் அது சொல்லுங்களேன். 90 43 43 58 89 89 83 83. என்ன வேண்பா, கெண்ட மீன் வளர்ப்பு பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் கலியப்பேட்டை கே மனோகரன் அவங்க எம்பட்டு விவரங்களை எம்பட்டு எளிமையா சொல்லிவிட்டாங்க. இல்ல எல்லா விவரங்களையும் தெளிவா கேட்டுக்கிட்டல. ஆமா பட்டக்கா, ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. இவர் சொன்னதை கேட்டு எனக்கும் கெண்ட மீன் வளர்க்கறதுக்கு ஆர்வம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் வேண்பா. நீ மீன் வளர்த்து முதல் அறுவடை பண்ணி அதை குழம்பு வச்சு எனக்கு கொடுத்து விடு. என்ன கண்டிப்பா செய்வல்ல? கண்டிப்பாக்கா. இம்புட்டு விவரங்களை தெரிய வச்சிங்களே, உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறேன்? அது மட்டும் இல்லை வேண்பா, நீ இந்த மீன் வளர்ப்புல நிறைய லாபம் பார்க்கணும். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா எங்கள் பாரத அரசே இசையமைக்கும் எங்கள் பாரத அரசே இசையமைக்கும் பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா இனி தொடர்வது வேளாண் திட்டங்கள். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மைக்கான திட்டங்கள்.
2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் விவசாய வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு மேம்பாட்டு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் புதிதாக பிரதம மந்திரி தன் தானியா கிருஷி யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி தன் தானியா கிருஷி யோஜனா என்பது இந்தியாவில் வேளாண் துறையை மேம்படுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு நிதி உதவி, தொழில்நுட்ப உதவி மற்றும் பிற வளங்களை வழங்குவதன் மூலம் அவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவுகிறது. இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் மிக முக்கியமானது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பல்வேறு நன்மைகளை பெறலாம். அவற்றில் பயிர் காப்பீடு, கடன் தள்ளுபடி, மேம்பட்ட விதைகள் மற்றும் உரங்கள் போன்றவை அடங்கும். இது விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கும் வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் உதவுகிறது. இத்திட்டமானது குறைந்த உற்பத்தி திறன் மற்றும் சராசரி கடன் அளவுருக்கள் கொண்ட 100 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், பயிர் பல்வகைப்படுத்துதல், நிலையான விவசாய நடைமுறைகளை பின்பற்றுதல், பஞ்சாயத்து மற்றும் தொகுதி அளவில் அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பை அதிகரித்தல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல், நீண்ட கால மற்றும் குறுகிய கால கடன் கிடைப்பதை எளிதாக்குதல் ஆகியவை இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டம் சராசரியாக 1.7 கோடி விவசாயிகளுக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிராமப்புற செழிப்பு மற்றும் மீள்தன்மையை உருவாக்கும் நோக்கில் கிராம வளம் மற்றும் மீள்தன்மை திட்டம் தொடங்கப்பட உள்ளது. கிராமப்புறங்களில் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்குவதே இதன் குறிக்கோளாகும். திறன் மேம்பாடு, முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவித்தல் போன்ற செயல்பாடுகளின் மூலம் விவசாயத்தில் மேம்பாடு அடைய முடியும். இந்த திட்டம் கிராமப்புற பெண்கள், இளம் விவசாயிகள், கிராமப்புற இளைஞர்கள், சிறு குறு விவசாயிகள் மற்றும் நிலமற்ற குடும்பங்கள் மீது கவனம் செலுத்தும். காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கான விரிவான திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தங்கள் ஊட்டச்சத்து தேவைகள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பெற்று வருகின்றனர். இதில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனை கருத்தில் கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. விவசாயிகளின் உற்பத்தி, திறமையான விநியோகம், பதப்படுத்துதல் மற்றும் லாபகரமான விலைகளை ஊக்குவிப்பதற்கான ஒரு விரிவான திட்டமாக இத்திட்டம் மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தப்படும். பருப்பு வகைகளுக்கான ஆத்ம நிர்பதா திட்டம். சமையல் எண்ணெயில் தன்னிறைவு அடைய தேசிய உணவு எண்ணெய் வித்து திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது. அதேபோல் பருப்பு வகையில் தன்னிறைவு அடைய பருப்பு வகைகளுக்கான ஆத்ம நிர்பதா திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இது 6 ஆண்டுகால திட்டமாக செயல்படுத்தப்படும். காலநிலைக்கு ஏற்ற விதைகளின் வளர்ச்சி, புரத உள்ளடக்கத்தை மேம்படுத்துதல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், அறுவடைக்கு பிந்தைய சேமிப்பு மற்றும் விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்தல் ஆகியவற்றிற்கு இத்திட்டம் முக்கியத்துவம் கொடுக்கும். சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கிராமப்புற மக்களின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பொதுத்துறை வங்கிகள் கிராமிய கடன் மதிப்பெண் கட்டமைப்பை உருவாக்கும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு எளிதாக கடன் வழங்குதல் உறுதி செய்யப்படும். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். தொகுப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.